17வது பகுதியில் 90 வயது முதியவர் ஒருவர் கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணியளவில் தனது அடுக்குமாடி குடியிருப்புக்கு திரும்பிய போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. வீதி நடந்து சென்ற முதியவரை கத்தியுடன் வந்த நபர் ஒருவர் பின்தொடர்ந்துள்ளார். அவர் தனது குடியிருப்பின் நுழைவாயிலுக்கு நுழைந்ததும் அந்த நபர் உள்ளே புகுந்து முதியவரை தரையில் தள்ளி பலமுறை உதைத்து தள்ளியுள்ளார். இந்த தாக்குதலின் போது அவரிடமிருந்து விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். சுமார் 15,000 யூரோ மதிப்புள்ள கைக்கடிகாரம், 2,000 யூரோ மதிப்புள்ள தங்கச்சங்கிலி மற்றும் 400 யூரோ ரொக்கம் இருந்த கைப்பை ஆகியவற்றை அவர் பறித்துச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு பிறகு அந்த முதியவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். உடல் முழுவதும் சிராய்ப்புகள் மற்றும் நெஞ்சுவலி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ள நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர் சுமார் 35 வயது மதிக்கத்தக்கவர், கருப்பு இனத்தைச் சேர்ந்தவர் மற்றும் சுமார் 1.85 மீட்டர் உயரம் கொண்டவர் என்று கூறப்படுகிறது. அவர் சம்பவ இடத்தில் கத்தி மற்றும் போதைப்பொருள் பையை விட்டுவிட்டு வால்துவாஸ் நோக்கி தப்பி சென்றதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த கொடூர தாக்குதல் குறித்து பாரிஸ் பிராந்திய பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.